வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் ஆட்சேர்ப்பு ஓட்டுநர் மற்றும் நடத்துனருடைய 2025 ஆட்சேர்ப்பு என்னாகிறது? ஏன் இன்னும் அப்பாயின்மெண்ட் லெட்ரு 2025 ஓட்டுநர் நடத்துனருக்கு வழங்கலை? ஆட்சேர்ப்பில் ஏற்பட்ட தடை எல்லாத்தையுமே இதுதான் காரணமாக பணி நியமன ஆணைகள் பெறுவதில் இது பிரச்சனையாக இருக்கா? மேலும் செய்முறை தேர்வை மீண்டும் நடத்த சொல்லி உத்தரவு வந்திருக்கா? இவைகளை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தமிழகத்தில் டிஎன்எஸ்டிசியில் டிசிசி டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருந்தாங்க. இந்த ஆட்சேர்ப்பில் சட்ட ரீதியான சவால், ஓகேங்களா, சட்ட ரீதியான சவால்கள் எல்லாமே இந்த ஆட்சேபனையில் அங்கங்கே போயிட்டு தாங்க இருந்துச்சு. ஸோ இதில் தனிப்பட்ட முறையில் ப்ரைவேட் மற்றும் டுட்டோரியல் 10ஆம் வகுப்பு சான்று படித்து முடித்த விண்ணப்பதாரர்களுக்கு சான்றிதழ்கள் நிராகரிக்கப்பட்டதால் ஆட்சேர்ப்பு செயல்முறை நீதிமன்ற வழக்குகளால் நிறுத்தப்பட்டது. ஸோ இந்த ப்ரைவேட்டில் 10th எங்கேயாவது படிச்சிருந்தாங்க, அதனால் அந்த சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா அந்த நடைமுறை எல்லாமே நிறுத்தி வச்சுருந்தாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு. சான்றிதழ் காரணமாக நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு விரைவில் செய்முறை தேர்வு, வண்டி ஓட்டுதல் மற்றும் நேர்காணல். ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லிட்டோம், இந்த வண்டி ஓட்டுதல் மீண்டும் செய்முறை தேர்வு நடக்கும் என்று, ஓகேங்களா. ஸோ மீண்டும் செய்முறை தேர்வு 100% நடக்கும் மக்களே. இது எல்லாத்தையும் முடித்த பிறகு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதிக்குள்ளார மட்டும்தான் உங்களுடைய பணி நியமன ஆணைகள் வரும். ஸோ கண்டிப்பாக மீண்டும் செய்முறை தேர்வு, வண்டி ஓட்டுதல் மற்றும் நேர்காணல் நடைபெறும். ஸோ ஒரு நாள் செயல்முறை இது நடக்கும். விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கை குறைவாக, ஒரு பணிமனைக்கு 10லிருந்து 15 பேர் இருப்பதால் இந்த செயல்முறை ஒரே நாளில் முடிச்சுக்குவோம் அப்படின்றத அவங்க குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் அரசினுடைய தீர்வு என்ன, வழிகாட்டுதல் என்ன, தகுதி அடிப்படையில் தேர்வு நடக்குமா? அரசு வழிகாட்டுதல் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப தனிப்பட்ட 10ஆம் வகுப்பு சான்றிதழ் வழக்கான 10ஆம் வகுப்பிற்கு சமமானது. ஏன்னா அரசு அனைத்து போக்குவரத்து கழகங்களுக்கும் ஒரு வழிகாட்டுதல் கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. இது ஒரு கட்டுப்பாடு மட்டும்தான். இந்த விண்ணப்பதாரர்கள் தகுதியானவர்கள் என்றாலும் தமிழ் வழியில் கல்வி கற்றதற்கான இடஒதுக்கீடு PSTM அவர்கள் தகுதி பெற மாட்டார்கள். ஸோ தகுதி அடிப்படை செய்முறை தேர்வில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் விண்ணப்பதாரர்களுடன் ஒப்பிட்டு பணிக்கு தகுதி பெறுவார்கள் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ பணி ஆணைகள் எப்போ வரும்? இதுதான் எல்லோருடைய கேள்வியாக இருக்குது. எதிர்பார்க்கப்படும் காலம் இந்த மாதம், அதாவது கிறிஸ்மஸ் அல்லது புத்தாண்டுக்கு முன்பாக அனைவருக்கும் பணி ஆணைகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறைந்துள்ளது போட்டி எல்லாமே குறைஞ்சிருச்சுங்க. ஸோ திரும்ப பார்த்திங்கன்னா மருத்துவ பரிசோதனை, அனுபவம் சான்றிதழ் போன்ற காரணங்களால் பல விண்ணப்பதாரர்கள் நிராகரிக்கப்படுவதால் போட்டி 1:3 என்பதிலிருந்து தற்பொழுது குறைந்து விட்டது 1:2. ஆவணங்கள் சரிபார்ப்புக்கு முக்கியத்துவம். சரியான ஆவணங்கள் மற்றும் சிறந்த ஓட்டும் திறன் கொண்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு இந்த டைம் கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும். ஸோ வருகின்ற 2026 நோட்டிஃபிகேஷன் ரெடி ஆகிட்டுருக்குங்க. போக்குவரத்து கழகத்தில் டிஎன்எஸ்டிசி நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது எளிது. கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக கண்டக்டர் லைசன்ஸ் எடுப்பவும் நினைக்கிறவங்க கண்டிப்பாக அருகாமையில் உள்ள தமிழ் திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு தான் கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்க முடியும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.